Hello students, welcome back. Economics Easy to Win, class 9, economics content. So last session we are discussed about unit 2, employment in India and Tamil Nadu, isn't it? So particularly introductions and employment structures. In this session we have to move next one of the new topic. So types of employment. We have to நியூ டாபிக் டைப்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ வேலைவாய்ப்பை ஒரு ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க, என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஆர்கனைஸ்டு செக்டார் அண்ட் அன்ஆர்கனைஸ்டு செக்டார். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது ஆர்கனைஸ்டு செக்டார், தென் செகண்ட் ஒன் அன்ஆர்கனைஸ்டு செக்டார். ஸோ இந்த டாபிக் பார்க்கறதுக்கு முன்னாடி டூ யூ நோ ஒன் ஆஃப் த கான்செப்டை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். முக்கியமானது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த மிடிவல் பீரியட் Feroz Shah Tughlaq, the Sultan of Delhi, had set up an employment bureau to solve the unemployment problem. So medieval period. So ஒரு டெல்லி சுல்தானேட், ஸோ அவருடைய காலகட்டத்தில் இந்த ஏஷியன் பீரியடுக்கு அப்புறம் மிடிவல் பீரியடில் துக்ளக் டைனஸ்டி. ஸோ அதில் வந்து ஒன் ஆஃப் த ரூலர், தட் மீன்ஸ் ஃபெரோஸ் ஷா துக்ளக். அவர் வந்து எந்த பகுதியை ஆட்சி செய்துட்ருக்காருன்னா சுல்தான் ஆஃப் டெல்லி பகுதியை ஆட்சி செய்துட்ருக்காரு. அவர் தான், அதாவது ஃபெரோஸ் ஷா துக்ளக் தான் என்ன செய்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய காலகட்டத்தில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. என்ன அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம். ஸோ அதை சால்வ் பண்ணதுக்காக ஒன் ஆஃப் த ஒரு துறையை அமைச்சிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் பியூரோ அப்படின்றத அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஸ்டார்ட் பண்ணியிருக்கார். ஸோ இந்த விஷயத்த ஒரு முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எப்போ மிடில் பீரியட்லே ஒரு எம்ப்ளாய்மெண்ட் வேலைவாய்ப்பு அலுவலகம் அப்படின்ற ஒரு கான்செப்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் என்ன சொல்லியிருந்தோம், டைப்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், ஆர்கனைஸ்டு அண்ட் அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்கனைஸ்டு செக்டார். ஸோ ஒன் ஆஃப் த டைப்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டில் ஆர்கனைஸ்டு செக்டர்ஸ்னால் என்ன அப்படின்றத சிம்பிளாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. த ஆர்கனைஸ்டு செக்டார் இஸ் ஒன் தட் இஸ் இன்கார்பரேட்டட் வித் த அப்ரோப்ரியேட் அத்தாரிட்டி ஆர் கவர்மெண்ட் அண்ட் ஃபாலோஸ் அப்ரோப்ரியேட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ ஆர்கனைஸ்டு செக்டர்ஸ் சிம்பிளாக என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒழுங்கு அமைக்கப்பட்ட, தட் மீன்ஸ் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சார்ந்து இருக்கிறது. ஆர்கனைஸ் செக்டர்ஸில் ஒழுங்கு அமைக்கப்பட்ட டிசிப்ளின். ஸோ இதில் முக்கியத்துவமாக வாய்ந்ததாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ தட் இஸ் அத்தாரிட்டி ஆர் கவர்மெண்ட். இது யார் செய்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கனைஸ்டு செக்டர்ஸில் பொறுத்த வரைக்கும் அரசாங்க விதிகளையும் அந்த ஒழுங்குமுறைகளையும் பின்பற்றுவது, மேக்ஸிமம் வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ இது வந்து தான் இந்த துறை தான், இந்த செக்டர்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆர்கனைஸ்டு செக்டார்ஸ். ஸோ இதை ஈஸியாக தெரிஞ்சுக்கிட்டோமா. வாட் இஸ் மீன் பை ஆர்கனைஸ்ட் செக்டார்? எஸ், தட் இஸ் இன்கார்பரேட்டட் வித் த அப்ரோப்ரியேட் அத்தாரிட்டி. அதாவது அப்ரோப்ரியேட் அத்தாரிட்டி ஒரு அரசாங்க ஒழுங்குமுறை, அரசாங்க விதிகளையோ அதை ஃபாலோ பண்ணுறது. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆர்கனைஸ்ட் செக்டார்ஸ் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன் ஷார்ட், நெக்ஸ்ட் பார்க்கலாம் நம்ம. இன் ஷார்ட், organized sectors are those which are deliberately planned, designed and duly sanctioned by a competent authority. They are formal by nature. ஸோ ஆர்கனைஸ் சைட்டில் இன்னும் ரொம்ப சிம்பிளாக எளிமையாக சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த துறையில் ஆர்கனைஸ் செக்டர்ஸில் பொறுத்த வரைக்கும் டெலிபரேட்லி பிளான்டு, அதாவது அவங்களுடைய பிளான் பண்ணி ஒரு பணிகள் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, செயல் வந்து திட்டம் போட்டு தான், அதாவது பிளான்டு, வெல் பிளான்டு, அண்ட் தென் டிசைன்டு, அது ஃபார்மேட்டில் அதை ஃபாலோ பண்ணுறது, அண்ட் டியூலி சாங்ஷன் பை கம்பிட்டன்ட் அத்தாரிட்டி. ஸோ அதுக்கு வந்து ஒரு செயல்படுத்த ஒரு வாட்ச் பண்ணுறவங்க, ஸோ அத்தாரிட்டி. ஸோ தே ஆர் ஃபார்மல் பை நேச்சர். இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், ஒரு ஒழுங்கு அமைக்கப்பட்ட அத்தாரிட்டி மூலியமாக செயல்படக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு சொல்கிறது தான் என்னது, ஆர்கனைஸ்டு செக்டார்ஸ். ஓகே, I hope you understand. Dear students, listen carefully. In India, employees of central and state governments
banks, railways, insurance, industry, and so on can be called as organized sector. ஸோ இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் இந்த ஒழுங்கு அமைக்கப்பட்ட ஆர்கனைஸ் செக்டார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸில் முக்கியமான ஒரு துறைகளை சொல்கிறாங்க. பேங்க்ஸ், ரயில்வேஸ், இன்சூரன்ஸ், industry. So these are the examples of what organized sectors. Dear students, organized sectors na என்னன்னு தெரிஞ்சிருக்கும். I hope you understand these topics. Okay, the next unorganized sectors. So next நம்ம என்ன பார்க்க போகிறோம், unorganized sectors. Organized sectorsக்கு அப்படியே ஆப்போசிட். ஸோ அதுதான் unorganized sectors. ஸோ தெரிஞ்சுக்கலாமா? Okay, listen carefully. The unorganized sectors of the economy characterized by the household manufacturing activity and small scale industry. Job here are low paid and often not regular. ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ரொம்ப குறைந்த அளவில் இருக்கும் இந்த துறையில் பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் பொறுத்த வரைக்கும், இந்த செக்டர் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, ஹவுஸ் ஹோல்டு முக்கியமாக பார்த்தீங்கன்னா செக்டர்ஸில் ஹவுஸ் ஹோல்டு மேனுஃபேக்சரிங்ஸ், அது வீட்டு உபயோகப் பொருட்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அந்த ஆக்டிவிட்டி. ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, சிறு மற்றும் நடுத்தர குடிசை தொழில்கள். ஸோ இது எல்லாமே எதில் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ஆர்கனைஸ்டு செக்டர்ஸில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஜாப்ஸ் பொறுத்த வரைக்கும், அதாவது வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல எப்படி இருக்குன்னா, இருந்தாலும் அவங்களுக்கு குறைந்த ஊதியத்தோட ஒர்க் பண்ணுற ஒரு கான்செப்டை நம்ம அன்ஆர்கனைஸ் செக்டர்ஸில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் ஆஃபன் நாட் ரெகுலர், ஒரு சில நேரங்களில் தான் அது வேலைவாய்ப்பு கிடைக்கும், சில டைமில் அது கிடைக்காது. ஸோ அந்த ஒரு சூழ்நிலை அன்ஆர்கனைஸ் செக்டர்ஸில் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்டில், மோஸ்ட்லி தே டு நாட் ஹாவ் பெய்டு லீவ், ஹாலிடே லீவ் டியூ டு சிக்னஸ் அண்ட் ஸோ ஆன். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் இஸ் நாட் செக்யூர். ஸோ இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது அன்ஆர்கனைஸ் செக்டர்ஸில் சப்போஸ் யூ டு டேக் லீவ் இல்லை ஹாலிடே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மணி கிடையாது. ஸோ அதுக்கு வந்து ஊதியம் கிடைக்காது. ஸோ இது வந்து அன்ஆர்கனைஸ் செக்டர்ஸில் இருக்குது. ஓகேவா? அதே போல் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் நாட் செக்யூர், வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு பாதுகாப்பு பட்டதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. தட் மீன்ஸ் நாட் செக்யூர். ஸோ இந்த விஷயத்தை அன்ஆர்கனைஸ் செக்டர்ஸில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். த நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், in the unorganized sectors the employment terms are not fixed and regular. So unorganized sectorsல வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் என்னது நிரந்தரம் இல்லை, that is not permanent, it is not fixed. They do not enjoy any special benefits or job security. ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, இட் இஸ் நாட் செக்யூர் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஜாப் செக்யூரிட்டி அப்படின்றது உத்தரவாதம் கிடையாது. ஸோ இந்த செக்டர்ஸில் பொறுத்த வரைக்கும் தீஸ் என்டர்பிரைசஸ் ஆர் நாட் ரெஜிஸ்டர்ட் வித் த கவர்மெண்ட். ஸோ இது எல்லாமே பொறுத்த வரைக்கும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு வராங்களா அரசாங்கத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைந்த அளவில் தான் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த செக்டர்ஸை நம்ம என்ன சொல்கிறோம், அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ஸ். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அன்ஆர்கனைஸ்ட் செக்டர்ஸ்னால் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட் டாபிக், the difference between public sector and private sectors. டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க பப்ளிக் செக்டருக்கும் அண்டு ப்ரைவேட் செக்டர்ஸுக்கும் ஒரு 3 டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ பப்ளிக் செக்டர்னால் யூனோ பொதுத்துறை, பப்ளிக் செக்டார். ப்ரைவேட் செக்டர்ஸ் யூனோ தனியார் துறை. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட், பப்ளிக் செக்டர்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா சர்வீஸ் மோட்டிவ். ஸோ பப்ளிக் செக்டர்ஸில் பொறுத்த வரைக்கும் சர்வீஸ், சேவை நோக்கம், அதுதான் முக்கியமாக இந்த இடத்துல ஒரு மோட்டிவாக இருக்குது, எய்மாக இருக்குது. ஓகேவா? பட் ப்ரைவேட் செக்டர்ஸ் இட் இன்க்ளூட் ப்ராஃபிட் மோட்டிவ். ஸோ லாப நோக்கம் ப்ரைவேட் செக்டர்ஸில். ஸோ ப்ராஃபிட் மோட்டிவ் இஸ் த மெயின் கோல். ஓகேவா? த நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட், கவர்மெண்ட் ஓன்ஸ் த அசட். ஸோ இதில் இருக்கிற பப்ளிக் செக்டர்ஸில் பொறுத்த வரைக்கும் சொத்துக்கள் எல்லாமே யாருக்கு சொந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு தான், கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் இது சொந்தமாகும் சொத்துக்கள் பொறுத்த வரைக்கும். ஆனால் ப்ரைவேட் செக்டர்ஸில் அப்படி கிடையாது. ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸ் ஓன் த அசட். ஸோ சொத்துக்கள் பொறுத்த வரைக்கும் யாருக்கு, தனி நபர்களுக்கும் சொந்தம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்டில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம், வேஜஸ் ஆர் பெய்டு பை த கவர்மெண்ட். ஸோ ஊதியம் பொறுத்த வரைக்கும் யாரால் வழங்கப்படுது, அரசாங்கத்தால் வழங்கப்படுது. எந்த செக்டர்ஸில், பப்ளிக் செக்டர். தட் இஸ் த தேர்ட் பாயிண்ட். ஆனால் பட் ப்ரைவேட் செக்டர்ஸில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேஜஸ் ஆர் பெய்டு பை
the owner of private enterprises. ஸோ ப்ரைவேட் செக்டர்ஸில் யார ஊதியம் உரிமையாளர்களால் வழங்கப்படுகிறது அப்படின்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ த்ரீ டிஃப்ரென்ஸ் பிட்வீனாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதோடைய எக்ஸாம்பிள்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க, பப்ளிக் செக்டர்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, பப்ளிக் செக்டர்ஸில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்எல்சி. ஸோ ஆல்ரெடி இன்னும் ப்ரெசன்ட் நியூஸில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, என்எல்சி, நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன்ஸ் இல்லையா, நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு செயில் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட், செயில் அப்படின்றத நம்ம தெரிஞ்சிடும். ஓகே, த நெக்ஸ்ட்டு பிஎஸ்என்எல். ஸோ பிஎஸ்என்எல் பாரத் சம்சார் நிகாம் லிமிடெட் அப்படின்றது டெலிகாம் சர்வீஸ். ஓகே, இது எல்லாமே யாருடைய செக்டார்ஸு? எஸ், பப்ளிக் செக்டார்ஸ் அப்படின்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ரைவேட் செக்டார்ஸ் அப்படின்றத எக்ஸாம்பிள்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு டிவிஎஸ் மோட்டார்ஸ். டிவிஎஸ் மோட்டார்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், டூ வீலர் இல்லையா. நெக்ஸ்ட்டு அசோக் லைலாண்ட். ஸோ லைலாண்ட் அப்படின்றது லாரிலாம் பார்க்கலாம். அசோக் லைலாண்ட் அப்படின்ற சென்டரில் எழுதியிருக்கும், ப்ரெசண்ட்டில் வரும்போது பார்க்கலாம் நீங்கள் ஃப்ரண்ட்டில். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் டாடா ஸ்டீல். ஸோ இதுவும் டாட்டா கம்பெனி அப்படின்றோம் இல்லையா. ஸோ இது வந்து ப்ரைவேட் செக்டர்ஸ் அப்படின்றோம். ஸோ மெனி பப்ளிக் செக்டர்ஸ் ஆர் தேர் அண்ட் ப்ரைவேட் செக்டர்ஸ். You have to find out what are the public sector and private sectors are there in our country or in Tamil Nadu or in Puducherry. To find out the examples of public sector and private sector. Dear students, I hope you understand these topics. Okay, so in this session we have to discuss what are the topics we have to learn. Yes, unorganized sectors, unorganized sector and organized sectors, isn't it? And then difference between the public sector and private sectors. So இது வரைக்கும் I hope you understand these topics. இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் செஷன் we have to new topics பார்க்கலாம். Thank you students.